பெருவழி ரகசியம் பார்க்கின்ற அனைத்து ஆன்மநேய உறவுகளுக்கும் வந்தனம். சில அன்பர்கள் கமெண்ட் செக்ஷனில் வள்ளலார் 6ஆம் திருமுறையில் தவத்தை பற்றி பேசியிருக்கிறார்களே, அதை பற்றி சொல்லுங்கள் என்கிறார்கள். வள்ளலாரின் பெயரால் சில காலமாக சுத்த சன்மார்க்கத்தில் சில அன்பர்கள் செய்த செயலால் சில குழப்பங்கள் நிலவுகிறது. அது என்ன குழப்பம் என்றால், வள்ளலார் நம்மையெல்லாம் யோக பயிற்சிகளையும் தவத்தையும் செய்ய சொல்கிறார். ஏன் யோகத்தையும் தவத்தையும் வள்ளலாரை செய்து இருக்கிறார். வள்ளலாரை நல் யோகமும் தவமும் செய்ய சொல்லி அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே சொல்லிவிட்டார். சன்மார்க்கத்தில் பயணிக்கின்ற நீங்களெல்லாம் யோகமும் தவமும் செய்யுங்கள் என்று சில கூட்டத்தார் கற்பிக்கின்றனர். இப்பதான் ஒரு வழியா தியானம் என்றால் என்ன, அதை செய்தால் என்ன ஆகும் என்று உண்மையை சொல்லி சுத்த சன்மார்க்கத்தில் படிந்திருந்த தூசுகளையும் குப்பைகளையும் நீக்கி ஓரளவு சுத்தப்படுத்தி வச்சிருக்கோம். இப்போது யோகத்திற்கும் தவத்திற்கும் விளக்கம் கொடுத்து அதன் ஆழம் என்னவென்று சொல்ல வேண்டிய கடமை நமக்கு உண்டாகி இருக்கிறது. தொடர்ந்து சொல்லுவோம் எல்லா உண்மைகளையும் திருவருள் வளர்த்தால். சிலர் அப்படி பேசுவதற்கு காரணம் என்னவென்றால், வள்ளல் பெருமான் 6ஆம் திருமுறையில் பல இடங்களில் யோகத்தை பற்றியும் தவத்தை பற்றியும் பேசியிருப்பார். அவர் பேசிய உண்மை என்னவென்று புரிந்து கொள்ள முடியாமல் போனதால் அவர்கள் அப்படி பேசுகிறார்கள். அவர்கள் மேல் தவறில்லை. சரி, முதலில் தவத்தை பற்றி பார்ப்போம், பின்பு யோகத்தை பற்றி பார்ப்போம். வள்ளலார் தான் பாடிய 6ஆம் திருமுறையில் தவம் என்ற வார்த்தையை 41 பாடல்களில் பயன்படுத்தி இருக்கிறார். உய்தர வமுத உதவியின் உள்ளத்தே செய்தவம் பலித்த திருவளர் மதியே என அருட்பெரும் ஜோதி அகவலிலும், தவம் வளர் தயையே தயவளர் தவமே என சிவபதி விளக்கத்திலும், தவம் புரியேன் தவம் புரிந்தார் தமைபோல் நடித்து இருக்கின்றேன் உணர்ச்சியில்லா சடம்போல இருந்தேன் என பிறப்பவம் பொறாது பேதொருளிலும், மதத்திலே சமய வழக்கிலே மாயை மருட்டிலே இருட்டிலே மறவா கதத்திலே மனத்தை வைத்து வீண் பொழுது கழிக்கின்றார் கழிக்க நான் உம் பூம்பதத்திலே மனத்தை வைத்தனன், நீயும் பரிந்தென்னை அழிவில்லா நல் பதத்திலே வைத்தாய் எனக்கிது போதும் பண்ணியதவம் பலித்ததுவே என்றும், குளத்திலே சமய குழியிலே நரக குழியிலே குமைந்து வீண் பொழுது நிலத்திலே போக்கி மயங்கி ஏமாந்து நிற்கின்றார், நிற்க நான் உவந்து வளத்திலே நின் வசத்திலே நின்றேன், மகிழ்ந்து நீ என் உள்ளமெனும் அம்பலத்திலே நின்றாய், எனக்கிது போதும் பண்ணியதவம் பலித்ததுவே என்று சிவ புண்ணிய பெருவிலும் தான் தவம் செய்ததாக வள்ளலார் பதிவு செய்து இருக்கிறார். தான் செய்த தவம் பலித்தது என்றும் சொல்லி இருக்கிறார். வாருங்கள், வள்ளலார் செய்த தவம் என்னவென்று பார்ப்போம். நானே தவம் புரிந்தேன் நானே களிப்படைந்தேன், தேனே எனும் அமுதம் தேக்க உண்டேன், ஊனே ஒளி விளங்க பெற்றேன் உடையான் எனைதான் அணிவிளங்க தூக்கி அணைத்தான், பெற்றேன் என்றும் இரவாமை பேதம் தவிர்த்தே இறைவனை உற்றே கலந்தான், நான் அவனை உற்றே கலந்தேன் ஒன்றானும் எற்றே அடியன் செய்தவம் யாரே புரிந்தார் இன்னமுதம் துற்றே உலகில் நீ விரலாம் வாழ்க வாழ்க துணியற்றே என்றும், நானே தவம் புரிந்தேன் நம்பெருமான் நல்லருளால் நானே அருட்சித்தி நான் அடைந்தேன், நானே அழியா வடிவம் அவை மூன்றும் பெற்றேன் இழியாமல் ஆடுகின்றேன் எங்கு. அடாடா, எத்தனை தவம்! அப்படி என்ன தவம் அது? வாருங்கள் பார்ப்போம். வள்ளலார் பார்வையில் தவம் என்பது என்ன? தவம் என்பது வள்ளலார் பார்வையில் பழைய நடைமுறைக்கு எதிரானது. மலையில் இருந்து தவசு செய்கிறவர்கள், உடலை வருத்தி உணவு இல்லாமல் தவித்து தவம் செய்கிறவர்கள், தீயில் உண்டாகும் சூட்டினில் உடலை சுட சுட தவம் செய்கிறவர்கள், ஒரு பெரிய ஊசியை நட்டு அதன் மேல் ஏறி ஒற்றைக்காலில் நின்று 100 முதல் 1000 வருடம் செய்த தவத்திற்கு எதிரானது வள்ளலார் செய்த தவம். தவம் என்பது வெறும் உடலை சோர வைக்கும் தவ கட்டுப்பாடுகளோ அல்லது குடிலில் இருந்து கண்ணை மூடி கவனிக்கின்ற தவம் அல்ல. பெருமானார் சொல்கிறார், அகங்கார தவம் பயனற்றது, இரக்கமற்ற தவம் பயனற்றது, பிற துன்பத்தில் பங்கு இல்லாத தவம் பயனற்றது, இந்த மூன்றும் இல்லாமல் போனால் அது வெறும் மாயாஜாலம் மட்டுமே என்கிறார். காடு மலை முழை குகை முதலியவற்றுக்கு போய் உணவை நீக்கி உறக்கத்தை விட்டு விடய சார்புகளை துறந்து இந்திரியங்களை அடக்கி 100 முதல் 1000 வருடம் தாண்டி செய்கின்ற இவற்றையே தவம் என நாம் கருதுகிறோம். ஏனென்றால் புராணங்கள் இதிகாசங்கள் நமக்கு அப்படிதான் கற்பித்து இருக்கிறது. ஆனால் வள்ளல் பெருமானார் அதற்கு முற்றிலும் வேறுபட்ட ஒரு புதிய பார்வையை கொடுக்கிறார். உடலை வருத்தி செய்வது தவம் அல்ல, பிற உயிரின் நலனுக்காக நடப்பதே தவம். உயிர்கள் துன்பமுறாபடி நினைத்து போதிக்கும் மனநிலைதான் உண்மையான தவம். எப்படி? காமம் என்ற சொல்
ஆண் பெண் புணர்ச்சிக்கு மட்டும் பொருந்துவது அல்ல என்று பார்த்தோமோ, அப்படிதான் இதுவும். தவம் என்ற சொல் உடலை வருத்துவது மட்டுமே என்று உண்மை தெரியாமல் பேசியிருக்கிறார்கள். காமம் என்ற சொல் ஆண் பெண் புணர்ச்சி மட்டுமே என்பது போல. அருட்பெரும் ஜோதி அகவலில் வள்ளலார் சொல்கிறார், தவமின்றி அருள் வருமா என கேட்பவருக்கு தவம் செய்தேன், தவம் பயனற்றது என்று உணர்ந்தேன் என்கிறார் பல இடங்களில். அதாவது தவம் என்பது பயனற்றது அல்ல, ஆனால் தவம் உண்மையாக இருக்க வேண்டும். மற்ற உயிர்களை வதைக்கும் தவம் பயனற்றது. பசியானவர்களை கண்டும் சகித்திருக்கும் தவம் பயனற்றது. தன்னை பெரியவன் பெரியவன் என நினைத்து அகங்கரிக்கும் தவம் பயனற்றது. பிற உயிரின் துன்பங்களை உணராது வெறும் காட்டுக்குள் அடைந்து கிடந்து உடலை வருத்தி செய்வது தவமல்ல. அது இறையருள் இன்றி முயற்சிக்கப்படும் ஒரு தவறான வழி. அப்படியென்றால் ஐந்தொழில் செய்கின்ற சிவபெருமான், மகாவிஷ்ணு எல்லாம் தவம் செய்துதானே பெற்றுக்கொண்டார்கள் என்றால், ஆம், அவர்கள் தவம் செய்துதான் பெற்றுக்கொண்டார்கள். அவர்கள் தனது தேகத்தை முதலில் கல்பம் செய்து கொண்டு பல ஆயிரம் வருடங்கள் கடந்து சில மாற்று பெற்று ஐந்தொழில்களில் சில தொழில்களை பெற்றுக்கொண்டார்கள். ஐந்தொழிலையும் பெற்றுக்கொண்டார்கள். இப்படி இவர்கள் செய்ததை காட்டிலும் இவர்கள் ஜீவகாருண்யம் செய்திருந்தால் இவர்கள் அந்த இயற்கை உண்மை கடவுளாகவே ஆகியிருக்கலாம். ஏனென்றால் பல ஆயிரம் ஆண்டுகள் தவம் செய்ய துணிந்த ஆன்மாக்கள் இவர்களெல்லாம். வெரி பவர்ஃபுல் சோல்ஸ். உண்மை தெரியாமல் ஆன்மாக்கள் இறைவனை அடைய தவறான வழியை மேற்கொண்டதால் இவர்களுக்கு கிடைத்த ஒரு சிறு அனுபவங்கள் தான் இவையெல்லாம். வள்ளலார் கூறிய உண்மையான தவம் என்ன? வள்ளலார் செய்த உண்மையான தவம் என்ன? வள்ளலார் கூறிய தவம்தான், வள்ளலார் செய்த தவம்தான் உலக பொதுமறை தந்த தமிழ் பிதாமகன் திருவள்ளுவ பெருந்தகை தந்த தவம். உற்றொனை நோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை அற்ற தவத்திற்கு குரு. பிற உயிரின் துன்பத்தை நீக்குதலும் பிற உயிருக்கு துன்பம் செய்யாமல் இருப்பதுதான் உண்மையான தவம். அதுதான் எல்லா தவத்திற்கும் குரு. இந்த தவத்தை தான் வள்ளலார் ஆரம்பம் முதல் கடைசி வரை செய்தார். ஆதாரம்: மின்போல வயங்குகின்ற விரிசடையிர் அடியேன் விளங்கும் உமதினை அடிகள் மெய் அழுந்த பிடித்தேன் முன்போல ஏமாந்து விடமாட்டேன் கண்டீர் முனிவரியிர் இனி ஒழிக்க முடியாது நுமக்கே என் போல இரக்கம் விட்டு பிடித்தவர்கள் இல்லையே என் பிடிக்கில் இசைந்தது போல் இசைந்ததில்லை பிறருக்கே பொன் போல முயல்கின்ற மெய்தவர்க்கும் பொன் போல முயல்கின்ற மெய்தவர்க்கும் அரிதே பொய் தவனேன் செய்தவம் வான் வையகத்திற்பெரிதே. இந்த பாடலுக்கு அவசியம் விளக்கம் கொடுத்தே ஆக வேண்டும். விளக்கம்: இறைவா, உன் திருவடியை இறுக்கமாக பிடித்து கொண்டேன். முன்பு பல பிறவிகளில் உன் அருளை பெற நான் பல தவங்களை செய்து ஏமாந்து போய்விட்டேன். இனிமேலும் அப்படி நான் ஏமாந்து போக மாட்டேன். நான் எப்படி உன் அருளை அடைந்தேன் என்பதை இனிமேல் மறைக்க முடியாது. எல்லோருக்கும் வெட்ட வெளிச்சமாக சொல்லப் போகிறேன். நான் சொல்ல துவங்குகின்றேன். இறைவா, என்னைப் போல் உயிர் இரக்கத்தை விட்டு உன்னை பிடித்தவர்கள் இல்லையே. என் பிடிக்குள் நீ மாட்டிக்கொண்டது போல் எனக்கு இப்படி ஒரு நிலையை நீ எனக்கு தந்தது போல் இதுவரை யாருக்கும் தந்தது இல்லையே. இதுவரை நீ யாருக்கும் தந்தது இல்லையே. தங்கம் மண்ணுக்குள் கிடப்பது போல பல வகையான உண்மை தவம் என நினைத்து முயன்று செய்தவர்க்கும் அது அரிதாக ஆகிவிட்டதே. உன் அருள் கிடைக்காமல் போய்விட்டதே. ஆனால் நான் செய்த தவம் இந்த வானத்தையும் வையகத்தையும் விட மிக பெரியதே. அந்த தவம்தான் உயிர் இரக்கம். என் போல இரக்கம் விட்டு உன்னை பிடித்தவர்கள் இல்லையே என்கிறார் வள்ளலார். மீண்டும் அந்த பாடல் வாசிக்கப்படுகிறது. மின்போல வயங்குகின்ற விரிசடையிர் அடியேன் விளங்கும் உமதினை அடிகள் மெய் அழுந்த பிடித்தேன் முன்போல ஏமாந்து விடமாட்டேன் கண்டீர் முனிவரியிர் இனி ஒழிக்க முடியாது நுமக்கே என் போல் இரக்கம் விட்டு பிடித்தவர்கள் இளையே என் பிடிக்குள் இசைந்தது போல் இசைந்தது இல்லை பிறருக்கே பொன் போல முயல்கின்ற மெய்தவர்க்கும் அரிதே பொய் தவனேன் செய்தவம் வான் வையகத்திலும் பெரிதே. இப்போது உங்கள் அனைவருக்கும் தெள்ள தெளிவாக விளங்கி இருக்கும் வள்ளலார் குறிப்பிட்ட தவம் என்னவென்றும் அவர் செய்த தவம் என்னவென்றும். வள்ளலார் கூறும் உண்மையான தவம் என்பது உண்மையான அருளை விரைந்து அடையக்கூடிய தவம். அது தன்னலமற்றது. அது பிற உயிர்களை அன்புடன் காக்கும் மனநிலையை கொண்டது. பிற உயிரின் துன்பங்களை களைவதை மட்டுமே நோக்கமாக கொண்டது வள்ளலார் கண்ட தவம். பெருமானார் சொல்கிறார், முன்பு பல பிறவிகளில் தவம் செய்தேன், சிதைந்து போனேன். அருள் இல்லாமல் முயன்று வீண் போனேன்.
பிற உயிரின் மீது தயவு இல்லாமல் செய்வது என்ன தவ பயன்? எல்லா உயிரிலும் இறைவன் இருப்பதை உணர்ந்தேன். அந்த உயிர்களின் துன்பம் களைவதையே தவம் என தெளிந்தேன் என்கிறார். சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் வள்ளலார் ஒரு பழைய உண்மையை சொன்னார். தவம் என்பது உயிர் இரக்கத்தை அடிப்படையாக கொண்டதாக மட்டுமே இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் தவம் என்ற பெயரில் வேறு ஏதாவது செய்தால் அது வெறும் அகந்த பயிற்சி மட்டுமே என்கிறார். தவம் செய்தேன், தானம் செய்தேன், தவம் கண்ட தத்துவத்தால் உளஞ்சுழன்று நவிந்தபடி நடக்க பெற்றேன், அருட்பெரும் சுடரொளியை அகத்தில் வைத்தேன் என்கிறார். இங்கு பெருமான் சொல்வது என்னவென்றால், தவம் என்பது அனுபவத்தால் தூய்மை அடைதல். அந்த அனுபவம் உயிர் இரக்கத்தால் மட்டுமே வரும். அதனால் தவம் என்பது அனுபவத்தால் தூய்மை அடைந்து இறைவனின் ஒளியை அகத்தில் நிலைவர செய்வது. தவமாய தோன்றும் அருட்சுத்த சிவமயமே என்கிறார் இன்னொரு இடத்தில் வள்ளலார். மேலும் இன்னொரு இடத்தில் அருள் சுடர் தவமாம், அருள் தவமாம், உயிர் தவமாம், ஈர்க்க தவம் என்கிறார். இவையின் பொருள் என்னவென்றால், உண்மையான தவம் என்பது உடல் வருத்தம் அல்ல, உயிர்களுக்கு இரக்கம் காட்டுதலே உண்மையான தவம். பிற உயிரின் பசி தவிர்த்தலே உண்மையான தவம். முடிவில் வள்ளலார் சொன்ன தவம் என்பது உடலை வருத்தி செய்வது அல்ல, பிற உயிரின் உயர்வை மட்டுமே குறித்தது என்பதை நாம் அறிய வேண்டும். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், வள்ளல் பெருமானின் தவம் என்பது உணர்வில் சுத்தம், உயிர்களின் நலனிலே ஆர்வம், கடவுளின் நம்பிக்கையில் நிலைத்த உறுதியான நெஞ்சி. ஆனால் நாம் இவ்வளவு நேரம் இப்படி பேசியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், என்னிடம் கமெண்ட் செக்ஷனில் எழுப்பிய கேள்வி எப்படி வள்ளலார் 6ஆம் திருமுறையிலேயே தவத்தை பற்றி பேசியிருக்கிறார் என்று. அப்படி என்னிடம் கேள்வியை எழுப்பியவர்கள் வள்ளலாரை பற்றி முழுமையாக தெரிந்திருந்தால் அவர்களுக்கு இந்த கேள்வி வந்திருக்காது. இவர்கள் எல்லாம் பெருமானார் நமக்காக கொடுக்கப்பட்ட செய்தியை, பாடலை, குறிப்புகளை முழுமையாக படிக்காமல், தெரிந்து கொள்ளாமல், மேலோட்டமாக பார்த்துவிட்டு வந்து நம்மிடம் பேசுபவர்கள். அதனாலேயே இது போன்ற மனிதர்களுக்கு இப்படிப்பட்ட குழப்பம் ஏற்படுகிறது. வள்ளல் பெருமானார் கடைசியாக நமக்கு தந்த பேருபதேசத்தில் ஒரு உண்மையை சொல்லியிருப்பார். அந்த உண்மை என்னவென்றால், எதற்காக யோகிகள் முதலானவர்கள் எல்லாம் தவம் செய்கிறார்கள் என்ற கேள்வியை எழுப்பியிருப்பார். அதற்கான பதிலை பெருமானாரை சொல்லியிருப்பார். யோகிகள் சுத்த உஷ்ணத்தை உண்டு பண்ணி கொள்ளவே தவம் செய்கிறார்கள் என்று. அதை வாசிக்கின்றேன், கேளுங்கள். யோகிகள் வனம், மலை, முழை முதலியவற்றுக்கு போய் 100, 1000 முதலிய வருஷகாலம் தவம் செய்து உஷ்ணத்தை உண்டு பண்ணி கொள்கிறார்கள். இப்படி தவம் செய்து உஷ்ணத்தை உண்டு பண்ணி கொள்கிறதை பார்க்கிலும், தெய்வத்தை சோஸ்திரம் செய்கின்றதிலும் நினைக்கின்றதிலும் இதைவிட கோடி பங்கு, 10 கோடி பங்கு அதிகமாக உஷ்ணம் உண்டு பண்ணி கொள்ளலாம் என்று பழைய நடைமுறையில் இருந்த தவத்தை வேண்டாம் என்று சொல்லி அதை மிகவும் எளிமையாக்கி லேசாக்கி நமக்கு தந்திருக்கிறார் வள்ளலார். இப்படி பேசியவரா உடலை வருத்தி காடு, மலை, குகை சென்று தவம் செய்திருப்பார் என்று சிந்திக்க தொடங்கி இருந்தால் 6ஆம் திருமுறையில் வள்ளலார் பயன்படுத்திய தவம் என்ற வார்த்தைக்கு இவ்வளவு பெரிய மூடம் நமக்கு உண்டாகி இருக்காது. வள்ளலார் யோகிகள், சித்தர்கள் போல தவச்சாலையை அமைத்தவர் அல்ல, அவர் தர்மச்சாலையை அமைத்தவர் என்று நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை நாம் இன்னமும் சொல்லிக்கொண்டே போகலாம். காலையிலே என்றெனக்கு கிடைத்த பெரும் பொருளே, களிப்பே என் கருத்தகத்தை கனிந்த நறுங்கனியே, மேலையிலே இம்மையிலே ஒருமையிலே தவத்தால் மேவுகின்ற பெரும்பயனாம் விளைவையெல்லாம் தருமச்சாலையிலே ஒரு பகலில் தந்த தனி பதியே, சமரச சன்மார்க்க சங்க தலையமர்ந்த நிதியே என பாடுகிறார். மேலையிலே இம்மையிலே ஒருமையிலே தவத்தால் நாடி, நரம்பு, மனம் முதலானவற்றை அடக்கி உடலை வருத்தி ஒருமையிலே யோகி முதல் கடவுளர்கள் வரை செய்த தவப்பயனை எல்லாம் தருமச்சாலை தொடங்கியதால் நான் பெற்றுக்கொண்டேன் என்கிறார் வள்ளலார். பெருமானார் சொல்கிறார், தோழியே, நான் நெஞ்சிலே ஈரமும் அன்பும் கொண்டு இனி அருள் பெற்றேன் என்கிறார். இதற்கு மேலும் பெருமானார் செய்த தவத்தை எளிமையாக விளக்கி கூற முடியாது. இன்னமும் புரிவது போல் சொல்ல வேண்டுமென்றால், கிராம பகுதியில் தாயானவள் என் மகனை, மகளை தவம் செய்து பெற்றெடுத்தேன் என்பார்கள். தாய்மார்கள் தவம் இருந்து பெற்றேன் என்று சொல்கிறார்கள் என்பதற்காக அவர்கள் சம்சார வாழ்க்கையில் இருந்து புதல்வன், புதல்வியை பெறவில்லை. தாய்மார்கள் காடு, மலை, முழை, குகை முதலியவற்றுக்கு போய் தவம் செய்து குழந்தையை பெற்றார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாமா? அப்படி எடுத்துக்கொண்டால் அது தவறு. தவம் என்பது ஒரு விடாமுயற்சி. அருள் சுடர் தவமாம், அருள் தவமாம், உயிர் தவமாம், ஈர்க்க தவம். தவம் என்பது உயிர் இரக்கமே என்பது வள்ளலார் கண்ட தவம்.
உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை அற்ற தவத்திற்கு குரு என்பது வள்ளுவர் கண்ட தவம். குளத்திலே சமய குழியிலே நரக குழியிலே குமைந்து வீண் பொழுது நிலத்திலே போக்கி மயங்கி மயங்கி ஏமாந்து நிற்கின்றார். நிற்க நான் உவந்து வளத்திலே நினது வசத்திலே நின்றேன். மகிழ்ந்து நீ என் உள்ளம் எனும் அம்பலத்திலே நின்றாய். எனக்கு இது போதும் பண்ணிய தவம் பலித்ததுவே. நானே தவம் புரிந்தேன், நானே களிப்படைந்தேன். தேனே எனும் அமுதம் தேக்கம் உண்டேன். ஊனே ஒளி விளங்க பெற்றேன். உடையான் எனைத்தான் அழிவிளங்க தூக்கி அணைத்தான். பெற்றேன் என்றும் இரவாமை பேதம் தவிர்த்தே இறைவன் எனை உற்றே கலந்தான். நான் அவனை உற்றே கலந்தேன் ஒன்றானோம். எற்றே அடியன் செய்தவம் யாரே புரிந்தார். இன்னமுதம் துற்றே உலகில் நீவிரெல்லாம் வாழ்க வாழ்க துணியற்றே. இப்போ உங்க எல்லாருக்கும் வள்ளலார் செய்த தவம் என்னவென்று தெரிந்துவிட்டது. உண்மையான தவம் என்பது என்னவென்று தெரிந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வருகின்ற காணொளியில் வள்ளலார் சொன்ன யோகம் என்னவென்பதும் வள்ளலார் செய்த யோகம் என்னவென்பதும் பார்க்க போகிறோம். இந்த செய்தியை பார்த்த எனது அறிவார்ந்த ஆன்மநேய உறவுகளுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கொல்லா விரதம் குவளையமெல்லாம் ஓங்குக. சுத்த சன்மார்க்கம் எல்லா உலகும் தழைக்க.